ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 30/1/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் நமக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாலோயிங் நம்பரான 2882 அப்படி நம்பர் வந்து பாஸு. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக நம்ம வந்து பாருங்கள் 4 டிஜிட் நம்பரே நமக்கு வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆகிருக்கு கரெக்டாக. சரிங்களா? நமக்கு லாஸ்ட்டாக அடித்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0554 சரிங்களா? 0554 பி போர்டு மட்டும் பாருங்கள். 0554 அப்படி நம்பர் நமக்கு டேரெக்டாக பாஸ் ஆகிடும். 0554 அப்படிங்கிறது டேரெக்டாக பாஸ் இருக்கும் 7, 8, 9ஆம். ஸோ நெக்ஸ்ட்டு 4, 5, 6ஆம் வந்து பார்த்தீங்கன்னா 2, 9, 8, 8. ஸோ இன்றைக்கி அடித்த நம்பரு. ஸோ நாளைக்கு வரக்கூடிய நம்பரு 7, 4, 5, 8. ஸோ இந்த நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் அடிக்கிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த 0554 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். ஸோ நமக்கு நேற்றுக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா 0554 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 298 8 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு இன்றைக்கி நமக்கு பாக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க 89, 82 அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த 7, 4, 5, 8லேருந்து நாளைக்கு நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பரை அப்படியே நமக்கு திருப்பி 85, 47 சரிங்களா? ஸோ இந்த நம்பரை அடிக்கடி அடிக்கக்கூடிய நம்பர் தான். சரிங்களா? ஸோ பாக்ஸில் நம்மளே நிறைய டைம் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது 85, 47 அப்படிங்கிற நம்பரு. ஸோ அதனால் 85, 47 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நம்பர் 85, 47. ஸோ 85, 74. ஸோ இந்த 8 வெளியில் வச்சு ஸோ 8 அப்படிங்கிற நம்பர் நமக்கு நாளைக்கு வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா 8 நம்ம லாங் பெண்டிங் ஆயிருந்து இப்போ தான் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் திரும்ப ரிட்டர்ன் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படி விட்டாங்கன்னா 7 அப்படி நம்பர் இந்த இடத்துல வச்சுட்டு நமக்கு 78, 87 நமக்கு வந்து பார்த்தா வரணும். சரிங்களா? அதனால் 5 அங்கே வச்சுட்டு 54, 78. ஸோ 54, 87 அப்படி நம்பரும் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ரெண்டுமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். 54, 87. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. மொத்தம் 4 நம்பர்ஸு 54, 87, 54, 87. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 54, 87. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 85, 47, 85, 74, 54, 78 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கால்கட்டி கெஸ்ஸிங் சொல்கிறேன் பார்த்துங்க. ஸோ கரெக்டாக சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் 54, 87, 85, 47 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான். சரிங்களா? ஸோ இதை 1 லாக் ப்ரைஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கால்கட்டி கெஸ்ஸிங் சொல்கிறேன். ஸோ அந்த கெஸ்ஸிங் பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு லாஸ்ட்டாக அடித்த இந்த 27, 28, 29 ரிசல்ட்டை பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ இதில் நமக்கு கரெக்டாக 27 ரிசல்ட்டு ஃபுல்லாக நான் எழுதிக்கிறேன் 933. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் போட்டு பாருங்கனாலும் போட்டு பாருங்கள் 933, 705. ஸோ இந்த நம்பர்ஸை வந்து இன்ட்டு 9 இன்ட்டு பண்ணிங்கன்னா நமக்கு லாஸ்ட்டில் வருது பார்த்திங்கன்னா 345 அப்படி நம்பர். அந்த 45 அப்படி நம்பர் பாருங்கள் கரெக்டாக பிசி ஃபஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி கரெக்டாக பிசிக்கு பிசி அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 610, 554 சரிங்களா? ஸோ இந்த நம்பர் இன்ட்டு 9 அப்படி நம்பர் இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு 986. லாஸ்ட் 3 நம்பர் பாருங்கள் 986. ஸோ இதில் ஏபி கரெக்டாக 98. இங்கே கரெக்டாக நமக்கு பிசி கரெக்டாக பாஸு, இங்கே ஏபி நமக்கு கரெக்டாக பாஸு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஏசி தான் வந்து பார்த்திங்கன்னா வரணும். ஸோ ஏசிக்கு நான் போட்டு கட்டுறேன் பாருங்கள் 378, 982 இன்ட்டு 9. ஸோ இந்த இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு லாஸ்ட் நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏசி 88. ஸோ 8 அப்படிங்கிற நம்பர் பெண்டிங் வச்சதுனால நமக்கு அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஏசி 88. ஸோ கம்பல்சரி என்னால் நிறைய நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த நம்பர்ஸை நாளைக்கு வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இப்போ நமக்கு லாஸ்ட்டாக அடித்த 3-4 ரிசல்ட் வந்து பாருங்கள் 554 சரிங்களா? 554 இன்றைக்கி 982. ஸோ அடுத்தடுத்த நம்பர் அதுன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க 4, 5, 8, 9 சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு
நமக்கு கேப்பில் வந்து பார்த்தோன்னா 7 அப்படிங்கிற நம்பர் தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 982ன்னு அடிச்சிருப்பாங்க. இப்போ நாளைக்கு இந்த பி போர்டில் 7 அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 878 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ டி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 308 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் நமக்கு ரெட்டப்பட நம்பர்ஸ் 08 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. பாக்கி இருக்கிறது ஒரு 6 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 68, 78 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 0 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? டி போர்டு மட்டும் இந்த 3 நம்பர்ஸ் கலந்துக்குங்க. ஸோ 3D மட்டும் தான் என்னால் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா 878 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நான் மறுபடியும் கூட நான் சொல்லி காட்டுறேன். மறுபடியும் பார்த்துக்குங்க. 27ஆம் தேதி சரிங்களா? 27ஆம் தேதி 933 705 ஃபுல் ரிசல்ட் எழுதிக்கிறீங்க. இன்ட்டு 9 லாஸ்ட்டு பிசி நம்பர் பார்த்துங்க. லாஸ்ட்டு 3 நம்பருக்கு 345க்கு பிசிக்கு பிசி பாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு 610 554 இன்ட்டு 9 லாஸ்ட்டில் 986 ஏபிக்கு ஏபி பாஸு. 378 982 ஸோ இன்ட்டு 9 ஸோ ஏசி 88 அப்படி நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நமக்கு அடித்த நம்பர்ஸ் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்ருக்காங்க. சரிங்களா? 2 நாள் பிரிச்சுக்குங்க. இங்கே நமக்கு பாருங்கள் 375 அதுலேருந்து பார்த்தோன்னா 2 நம்பர் வந்திருக்கு. 0554 ஸோ 275 பாருங்கள் 2 நம்பர் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி அனுப்பி எடுத்து பார்க்கல நமக்கு இந்த 88 அப்படிங்கிற நம்பருக்கு நாளைக்கு ஏசியில் 88 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நம்பர்ஸை கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டி போர்டு வைக்கிற மாதிரி ஐடியா இருந்தாலும் ஸோ அந்த நம்பரையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா 6 வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 6ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது தோணுச்சுனாலும் கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்கள். ஸோ அது இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பி போர்டில் 7 வர்றதுக்கு தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த அது எப்படி அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இந்த கரெக்டாக இங்கே சி போர்டில் 5ன்னு இருக்குங்களா? இந்த 5க்கு பவர் பண்ணி இந்த இடத்துல 0 சரிங்களா? ஸோ இந்த சி போர்டு 4க்கு பவர் பண்ணி இந்த இடத்துல 9 சரிங்களா? அப்போ இந்த 2க்கு பவர் பண்ணி இந்த பி போர்டில் 7 தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும். ஸோ அதனால தான் நான் 878 அப்படி நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ பி போர்டுக்கான காரணமும் இது தான் 878 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா டி போர்டு மட்டும் 6 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, 0 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 68 78 அல்லது 08 78 நமக்கு 88 வச்சு இந்த மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நம்பர்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் அந்த 3ஆம் தேதி அடித்த ரிசல்ட்டை கூட நமக்கு மாற்றி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி அடித்தாங்கன்னா 58 78 ஸோ இந்த 3 நம்பர்ஸும் 1 லேக் ப்ரைஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முன்னாடி நம்ம சொன்னது வந்து பார்த்தா ஃபஸ்ட் நம்ம சொன்னது சப்போர்ட் கார் நம்பர் தான். இதுதான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏபிஎஸ்சிபிஸில் 78 87 அப்படிங்கிறது தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டில் 7 மட்டும் தனியாக எடுத்து ட்ரை பண்ணவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? ஸோ இந்த ஃபாலோயிங் நம்பர் 3D கொடுத்த நம்பர் வந்து பார்த்தோன்னா இந்த 2 நாள் மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் போட வேணாம் சரிங்களா? ஸோ அந்த ஃபாலோயிங் நம்பரையும் நான் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஸோ 2 நாள் நாளைக்கும் நாளான்னைக்கு மட்டும் போடுங்க. ஏன்னா அடுத்த மாதம் ட்ரை பண்ண வேணாம் சரிங்களா? வந்தால் இந்த 69 869 அப்படிங்கிற நம்பர் வரணும் அல்லது 069 ஃபாலோயிங் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் நாளைக்குமே எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? ஸோ இந்த நம்பர் இன்றைக்கி இப்போ இது வரைக்கும் 3D ஃபாலோ பண்ணவங்க இந்த 69 அப்படிங்கிற நம்பரு நமக்கு சப்போஸ் இந்த 2 நாள் நமக்கு வரல அப்படின்னா பிசி மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 3D மட்டும் ஃபாலோ பண்ணி அமௌண்ட்டு இதில் கொஞ்சம் செலவு பண்ணவங்க பிசி மட்டும் 6996 அப்படிங்கிற நம்பரு கன்ஃபார்ம் சரிங்களா? அடுத்த மாதம் கன்ஃபார்ம் வரும். நான் கன்ஃபார்ம் இது வரைக்கும் நம்ம சொன்னது கிடையாது. கன்ஃபார்ம் 6996 இந்த மாதம் எண்டிங்கில் வரலன்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே கன்ஃபார்ம் 6996 உண்டு. ஸோ அதை ஈக்குவல் பண்ணி இதுக்கு போட ஆரம்பிச்சிருங்க சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.